அன்னை கரூர்ல சிறப்பான தரமான சம்பவத்தை செஞ்சிட்டாரு. கரூர் மக்கள் சொன்ன மாதிரியே கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அவ்வளவு பெரிய வரவேற்பு. எங்க அண்ணனை சந்தோஷமா அனுப்ப முடியல கரூர்ல இருந்து. அன்னைக்கு கஷ்டப்பட்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. பட் இந்த தடவை வராரு. நாங்க அவ்வளவு ஒரு சந்தோஷமா அவரை அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே இன்னைக்கு மக்கள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட வரவேற்று அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அனுப்பி வச்சாங்க. ரோட் ஷோ எல்லாமே ஒரு பயங்கரமா அப்படி பண்ணி விட்டாங்க. அண்ட் தளபதி ஸ்பீச், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், லுக், அம்மாடியோ பிளாக்ல வந்தாரு பாருங்க, அப்படி மாஸ், அப்படி கெத்தா, அப்படி கியூட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்மளாலதான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கல. இந்த மாதிரி பிளாக் ஷர்ட்ல வருவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்கல. பட் ஒவ்வொரு டைமும் ஒன்று சர்ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாருப்பா. அப்படி கரூர்ல இந்த மாதிரி ஒரு துக்க சம்பவம் நடந்ததுனால அதை காட்டுற விதமா தான் இந்த பிளாக் ஷர்ட் அப்படி போட்டுட்டு வந்தார் போல. அங்க அவருடைய ஸ்பீச் எம்மாடியோ வெளுத்து கட்டி விட்டாரு. அதுதான் இந்த வீடியோல பாக்கலாம். போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு. அண்ணன் ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி கரூர் சம்பவத்துல அன்னைக்கு நடந்ததுல இருந்து ஆரம்பிச்சாரு. அதுலயும் பார்த்தோம்னா இந்த நாமக்கல் பெரம்பலூர் போகும்போது பெரம்பலூர்ல கூட்டம் அதிகமா இருக்கு, அதனால நீங்க வர்றது சரியில்லை, அதனால கேன்சல் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதனால நம்ம பார்க்காமயே போனோம், மன்னிப்புலாம் கேட்டோம். அதே மாதிரி கரூர்லயும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா மேபி அவங்க கேன்சல் பண்றது கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் அந்த மாதிரி ஏன் பண்ணல, இத்தனைக்கும் அவங்க கூட்டிட்டு வந்துலாம் ரைட்ஸ்ல இருந்தா கூட்டிட்டு ஒரு நாடகமே நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபீல், அவர் என்ன அந்த டைம்ல ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததை அப்படியே ஓப்பனா அவர்கிட்ட மக்கள்கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி போலீஸுக்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், அவங்க இந்த மாதிரி கூட்டிட்டு விட்டதுனால அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பட் இது எல்லாமே ஒரு நாடகம், எல்லாமே ஒரு பிளானிங் அவர் சொல்லியிருக்காரு. இப்படி பிளான், இப்படி நடந்தா இப்படி பிளான், அப்படி நடந்தா அப்படி பிளான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா செட்டிங் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஓப்பனா அப்படி சொல்லியிருக்காரு. அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. அதுல இருந்து அடுத்து உருக்கமா அதுல இறந்தவங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்க, பச்சையில குழந்தைங்க வரைக்கும் இறந்துருக்காங்க. அவங்க எல்லாமே என்ன பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சியா, அவ்வளவு அன்பா பார்த்துக்கிட்ட சந்தோஷப்படுற குழந்தைங்க, என்ன எக்ஸைட்மெண்ட் ஆகிற குழந்தைங்க, அவங்களோட உயிரெல்லாம் இழந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் உருக்கமா அப்படிங்கிற மாதிரி பேசி ஆரம்பிச்சிருக்காரு. அன்னைக்கு அப்படி மீட்டிங் கேன்சல் பண்ணியிருந்தா உடனே எதுக்கும் டிஎம்கே தான் காரணம்னு அன்னைக்கு அவங்க சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தோம்னா பெரம்பலூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் பெரம்பலூர்ல அப்படி நடந்ததுக்கு டிஎம்கே தான் கேன்சல் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் பெருசா ஒன்றும் அப்படி ஒன்றும் ஓடலையே. பட் மேபி இருந்திருக்கலாம். மற்ற மக்கள்ஸ், இந்த இன்ஃப்ளூயன்சஸ் பேசுறவங்க மேபி அதை ஒரு கருத்தா எடுத்து வச்சிருப்பாங்க. நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் வைக்கிறப்ப அப்படின்னு ஒரு கருத்து வர்றது நார்மலான ஒரு விஷயம் தான். பட் இங்க உயிர் முக்கியமா இல்ல அந்த கருத்து முக்கியமான்னு பாக்குறதுக்குலாம் என்ன முக்கியம்? நமக்கு உயிர் தானே முக்கியம். அங்க அலர்ட் பண்ண வேண்டியது அவங்க வேலை, அதை பண்ணலைங்கிறது தான் இங்க குத்தமே தவிர இதுல ஒரு விமர்சனம் வச்சு அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா டிஎம்கே தான் காரணம் சொல்லுவீங்க. எந்த அளவுக்கு இந்த விமர்சனத்தை இது ஈக்குவலா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல இப்படி நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன். அவங்க தான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு வேற சொல்றீங்கன்னு சொல்றாங்க. ஹைவேஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஸ்பீச்சே ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு போயிட்டு அவர் இதுல அவர் எதுக்கு தேங்க்ஸ் சொன்னாரு, அப்புறம் கூட்டிட்டு அப்புறம் இப்படி பண்ணிட்ட போலீஸ்க்கு எதுக்கு தேங்க்ஸ் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு இதா சொல்றாங்க. இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த பெரம்பலூர் போலீஸ் வேற, இந்த ஊர் போலீஸ் வேறயா, ஏதோ ஒரு போலீஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்களேன்னு வித்தியாசமா என்னென்னமோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க இதை சுத்தி. பட் அவர் என்ன ஃபீல் பண்ணார் அன்னைக்கு அப்படிங்கிறது அதை ஒரு நாடகமா தான் அவருக்கு ஃபீல் ஆகிருக்கு. அவங்க அந்த மாதிரி கூட்டிட்டு போய் ட்ரீட் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் அப்படி போயிருந்திருக்காரு. பட் அங்க இருந்து சுச்சுவேஷன், அங்க நடந்ததெல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கு. அதான் அவர் ஃபீல் பண்ணி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. அடுத்து இது எல்லாமே பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல தூக்கி போடுறீங்க, நான் ஓடி ஒளிஞ்சிட்டான் அப்படி வாய்ப்பு வந்தபடியெல்லாம் சவுடா விட்டு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணி நாடகம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு என்னைய ஓடி ஒளிஞ்சிட்ட நீதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி பழிய போட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்காகலாம் நான் மக்களை வச்சு விளையாடுறதெல்லாம் கிடையாது, நான் மக்களுக்காகவே வந்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க, ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நீங்க 2026 தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்க வச்சிட்டீங்க. ஆனா அதே மாதிரி இந்த ஒரு முறை மட்டும் கிடையாது, எத்தனை டைம் வந்தாலும் அப்படிங்கிற
அந்த பதிலடி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிரந்தரமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து அப்படி பளிச்சுன்னு அப்படி அடிச்சிருக்காரு. அதுலயும் ஒரு ஃபோர்ஸா ஒண்ணு வந்துட்டு பணமா ஜனமான்னு கேட்டா எனக்கு ஜனம் தானா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். ஃபயரியா வந்து அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது, நான் வந்து இங்க மக்களுக்காக தான் இங்க எல்லாமே பண்றேன். இந்த ஓடி ஒளிஞ்சிருவான் மக்களை விட்டு அப்படி போயிருவான்லாம் நினைக்காதீங்க. என்ன பண்ணாலும் நான் மக்கள் கூட தான் இருப்பேன், நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி, நான் விட்டுட்டு ஓட மாட்டேன் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் வேணா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாமே தவிர, பட் நிரந்தரமா அந்த மாதிரி மக்களை விட்டுட்டு நான் வந்து தனியா அப்படிங்கிற மாதிரி இதை விட்டுட்டு வந்து நான் வந்து போக மாட்டேன், இனிமேல் மக்கள் கூட தான் எப்பயுமே அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்து சொல்லியிருக்காரு. உங்களை விட எனக்கு என்ன காசு பணம் என்ன முக்கியமா, நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. மக்கள் அமைச்சு கொடுத்த இந்த அரசை வந்து டிசைனா வந்து குறை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது பார்ட்டி ஃபண்ட் இப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொன்னேன். எந்த கட்சி எது பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லல, பார்ட்டி ஃபண்டுன்னு மட்டும் தான் எடுத்து வச்சேன். பட் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அவர் பாணியில வந்துட்டு தீய சக்தி தீர்ந்து போன சக்தி இந்த மாதிரி எல்லா சக்தியும் சேர்ந்து அப்படி வந்து அதுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை கேட்டோடனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைவர் ஆக்சிடென்ட் வேற ஓட்டு 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 வரான் பாரு வேட்டக்காரன், அதெல்லாமே வந்து செம்மையா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பார்ட்டி ஃபண்டுங்கிற அந்த வார்த்தையை அது கேட்ட உடனே வந்து தெரிச்சுட்டு ஓடுறாங்க, ஏன்னு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஏன்னா வந்துட்டு அது இவங்க தான் பண்ணாங்க இப்படிதான் பண்ணாங்கன்னு அக்யூஸ் கூட பண்ணல. அப்போ வந்து அவங்களே வந்து இப்படி குதிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். அப்போதான் அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. கட்சி நிதிங்கிற பேர்ல அப்படி வந்து கொள்ளையடிக்கிறாங்க. வந்துட்டு இந்த காலேஜ்ல எல்லாம் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பில் எதுவுமே இல்லாம அப்படி கேஷ் வந்து கொடுப்பாங்கல்ல, சும்மா காசு அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு வேலைகள் பண்ணணும், வேலைகள் இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து நாங்க வந்து டொனேஷனா தரோம் அப்படிங்கிற டொனேஷனோட மீனிங் அடுத்த மீனிங் தான் இந்த பார்ட்டி ஃபண்ட். இதை வந்து பயங்கரமா அப்படி வந்து பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க இரண்டு கட்சியுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் ஒரு பிரிட்ஜ் கட்டுற ஒரு விஷயத்துல கூட வந்துட்டு டபுள் மடங்கு அப்படிங்கிற மாதிரி டெண்டர் விட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இதுலயும் பல கோடி ஊழல் வந்து நடந்திருக்கு, அதையும் வந்து கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையுமே வந்து ரத்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு இது மூலியமா நிறைய வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு தோண்ட வந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொரு விஷயமும் வந்து வந்துகிட்டே இருக்கு, எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற இவன் வந்த உடனே ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு அப்படியே சுத்தி வந்துட்டு கதறல் ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு சைடும் அப்படியே வந்து கதறாங்க, கத்தி அப்படியே அழுகுறாங்க, ரத்த கண்ணீரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி விட்டாரு. வந்து இந்த 55 நாளா வந்து நிறைய வந்து நல்லது நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து சட்டமன்றத்திலேயே சொல்றோம், அதை தாண்டி இங்கேயும் வந்து சில விஷயங்களை வந்து நான் வந்து சொல்றேன், உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மின்சாரத்துறையில வந்துட்டு ஹையர் போஸ்ட் கொடுத்தோம், அதை பத்திலாம் வந்து யாருமே இது இல்லை, குறை சொல்றதுக்கு மட்டும் கரெக்டா வந்து வந்துடுறாங்க, அதை பத்தி நல்ல விதமா எடுத்து பேசுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, பட் வந்து குறை மட்டும் கரெக்டா வந்து சொல்லிடுறாங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ வந்து அலுவலகத்துல ஆபீஸ்ல எல்லாம் வந்துட்டு லஞ்சம் சுத்தமா கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோல கூட பார்த்தேன், லஞ்சத்தை தாண்டி வந்துட்டு அவங்க கொடுக்குற மரியாதை எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் நிறைய கேள்விப்பட்டேன் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட உண்மைத்தன்மையை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் எல்லாருமே வந்து சோசியல் மீடியா பாக்குறோம், யாரோ பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து ஷேர் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து லஞ்சமே இல்லாம நிறைய இடத்துல சைன் போட்டு டாக்குமெண்ட்ஸ் வருது, லஞ்சமே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, லஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ வந்து அலுவலகத்துல வந்து சுத்தமாவே யாருமே லஞ்சமே வாங்குறது கிடையாது, அந்த மரியாதையா ட்ரீட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சுத்தி இருக்கிற மக்கள் நிறைய இடத்துல வந்து கேள்விப்படுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வந்து நாங்க வந்து அதிகமா முதல்ல வந்து காசு கொடுத்தாதான் வேலை நடக்குதுங்கிற மாதிரிலாம் இருக்கும், பட் இப்ப எல்லாம் வந்து காசு கொடுத்தா வேலை நடக்கலாம் கிடையாது, வேலை அது பாட்டுக்கு நடந்துதான் இருக்கு, காசு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஓட்டு 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 வரான் பாரு. இந்த மாதிரி லஞ்சம் இல்ல ஊழல் இல்லைன்னே மக்களுக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ், அவ்வளவு ஒரு பெருமூச்சு விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே அந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்குது, எல்லா மக்களுமே வந்து ஒரு பெருமூச்சு விடுறாங்க. லஞ்சம் ஊழலா, யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி மிரண்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு பிரமிப்பா தான் பாக்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு லஞ்சம் ஊழலா
குறைஞ்சிருக்குப்பா, அவர் வந்து உண்மையாலுமே சரி பண்ணியிருக்காருப்பா, எப்படின்னே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நல்ல மனசு இருந்தா அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. போன ஆட்சியில எல்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு டிஎம்கே பீரியட்ல எப்படின்னா வந்துட்டு லஞ்சம் இருக்கதாம செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து அவங்கவுங்க வந்து வாங்காம இருக்கணும் ஆபீசர்ஸ் எல்லாம் அப்படி இப்படின்னு நிறைய என்னென்னமோ சொன்னாங்க. பட் வந்து இது எப்படி விஜய் அவர்கள் வந்த உடனே வந்து அந்த ஆபீசர்ஸ்ல எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் பேரு அதே ஆபீசர்ஸ் தானே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இங்க இடமாற்றம் மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி எல்லா ஆபீசர்ஸும் இருப்பாங்க. இப்ப எப்படி யாருமே லஞ்சம் வாங்குறது இல்லை, எல்லாமே வந்து வேலை பண்றாங்க, பண்ணி கொடுக்குறாங்க, எப்படி இப்ப மட்டும் எப்படி அது வந்து நடந்துச்சு? அவர் வந்து ஒரு அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன், பணமா ஜனமா ஆக்ஷன் எடுத்திருக்காரு, வார்னிங் கொடுத்திருக்காரு. யாராவது லஞ்சது அவர் வந்து உள்ள வரும்போதே அவர் சீஃப் மினிஸ்டரா எடுக்கும் போதே அந்த மேலேயே வந்துட்டு இதுக்கு மேல யாருக்காவது அந்த யோசனை இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா வந்து நான் வந்து அப்படி பார்த்துட்டு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்துல தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து பதிவு பண்ணிட்டே இருக்காரு, லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ரிக்ட் வார்னிங் வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்து அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்ட் செட்டே இப்படிதாங்கிறத வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அப்பவே வந்து பயம் வந்துடுது எல்லாத்துக்கும். இதனாலேயே வந்துட்டு கரெக்டா வந்து எல்லாமே நடக்குது. எல்என்டி நிறுவனத்தோட வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து வச்சிருக்கோம். அதுல 1600 crore-க்கு 3 திட்டங்கள் அந்த ஒப்பந்தம் அந்த கையெழுத்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 துறைகள்ல 18,600 கோடி சம்திங் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதே மாதிரி 8,200 பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான செய்தியை வந்து சொல்லியிருக்காரு. 3 மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கே வந்து இந்த 8,200 வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற விவசாயிகளுக்காக இந்த அரசு வந்து கூடவே நிற்கும். அதுக்காக வந்து குறுவை சாகுபாடு அப்படிங்கிற மாதிரி சில திட்டங்களும் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு வந்து தாய்மாமன் திட்டம் தொடங்கி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டாரு. அதே மாதிரி சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல. நான் வந்து உங்க அண்ணன் உங்க அரசு இது வந்து ரியல் தாய்மாமா கிடையாது, ரியல் தாய்மாமன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி அந்த திட்டம் வந்து இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்புறம் கடந்த அரசு வந்து ஓட்ட பாத்திர மாதிரி ஊத்துனதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, கடவுளை தான் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லி விட்டாரு. அண்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தான், இனிமேல் தான் விஸ்வரூபத்தை பார்க்க போறீங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாயை திறங்க சிஎம் எப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. வாயை திறங்க சிஎம்னு நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க சொல்லி அப்படி கிண்டல் பண்ணி விட்டாரு. இனிமேல் வந்து குளத்தூர் கொத்து பரோட்டா வந்து அடுத்து மெனுல ஆட் பண்ணி ஃபேமஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விட்டு கண்டென்ட்டை போட்டு விட்டு அதை வந்து ரீச் ஆக்கி விட்டுறாரு. அடுத்து நம்ம பாய்ஸ் அங்க வந்து கதறுவாங்க. அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து கவனிச்சுட்டு இருக்காரு மக்கள் சொல்றத அப்படிங்கறத வந்து இப்போ வந்து அப்படி இன்டைரக்டா வந்து சொல்லியிருக்காரு. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து சட்டமன்றத்தை வந்து லாக் பண்ணிருங்க பேசுறதுக்கு முன்னாடி, அப்படின்னாதான் வந்து நம்ம கொஸ்டின் கேட்கறதுலாம் அவங்க வந்து இருந்து ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தான் ஓடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எல்லாத்திட்டையும் நீங்க கேட்கற கொஸ்டின்லாம் ஆன்சர் வாங்கணும் அவங்கள்ட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. லாக் பண்ணி டோர்லாம் லாக் பண்ணி அப்படிங்கிற மாதிரி பண்ணி விட்டுறணும் அப்படின்னு அதை தான் வந்து எடுத்து இதுல வந்து கரூர்ல வந்து நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல, தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. டாக் லெஸ் ஒர்க் மோர் தான் நம்ம பாலிசியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய்க்கு வந்து அரசியல் பேச தெரியல அப்படின்னு உடனே வந்துட்டு உங்களை மாதிரியே நானும் வந்துட்டு அப்படி போட்டி நானும் வந்து பேசட்டுமா, உங்களை மாதிரியே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேகதாது பிரச்சனை இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து வாதாடலை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேலேயே வந்து நானும் வந்து சொல்லலாம், இப்படி வந்து போட்டி பேசுறது அதெல்லாம் வந்து தேவை கிடையாது. இதே மாதிரி வந்து ஸ்டேட் சிஎம் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, நீங்க ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி போட்டி நான் வந்து சண்டை சீன்றது இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. எந்த இடத்துல எதை பத்தி பேசணுமோ எங்க வேலை நடக்கணுமோ அங்க அதைத்தான் நான் வந்து பண்ணுவேன். சும்மா வந்து போட்டி சீண்டிட்டு எல்லாத்துக்கூடயும் வம்பிழுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. அதனால டாக் லெஸ் ஒர்க் மோர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் போகும் அப்படி அந்த மாதிரி தான் வந்து இங்க பாலிசி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. வந்துட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் கம்மி தான், ஆக்ஷன் தான் எல்லாமே, ஒர்க்கு தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஒர்க்கை பத்தி எல்லாருமே வந்து பேசுவாங்க, அதுதான் வந்து அவர் வந்து சொல்லி மறுபடியும் டீலிமிட்டேஷன் பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து அதை வந்து ஏத்துக்க மாட்டோம் ஒருபோதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு.
இந்த தீய சக்தி தீர்ந்து போன சக்தியுமே ஒரு கூட்டு களவாணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த எலெக்ஷன் வருது இல்லை, அதில் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியுமா, நீங்கள் வந்து கூட்டு களவாணி இல்லைன்னு வந்து காட்ட முடியுமா, காட்டுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு இது ஒரு பேச்சுவார்த்தையாக வந்து போயிட்டு இருந்துச்சுல்ல. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு சீமானை வந்து நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்களே. ஸோ வந்துட்டு இதை சுட்டி காட்டும் விதமா அதை வந்து மேபி வந்து சொல்லியிருக்கலாம். அவங்களாம் வந்து ஒன்று சேர்ந்து கூட்டு களவாணிகளாக இந்த மாதிரி திட்டத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேபி வந்து சொல்லியிருக்கலாம். அவர் வந்து டேரக்டா சொல்லலை, பட் இன்டெரக்டா இது மீனிங்கா மேபி இருக்கலாம். நம்பிட்டேங்க, முழுசா நம்பி கூட்டா 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா, அதையும் வந்து இது வந்து மீன் பண்ணலாம் மேபி. இந்த அரசியல் சூழ்ச்சியை வந்து தெரியப்படுத்தணுங்கிறக்க ஒரு நினைவு சின்னம் வந்து வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து சோஃபா மாடல், வெண்டிங் மிஷின் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து சோஃபா மாடல், வாஷிங் மிஷின் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து வெண்டிங் மிஷினே திமுக தான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அண்ட் வந்து நமக்கு எதுக்கு அதெல்லாம், நாங்கெல்லாம் வந்து நம்மளாம் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற சிஸ்டத்தையே ஒழிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த குதிரை பேரம், கழுத பேரம், ஒட்டக பேரம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் மனசுல இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எதார்த்தமும் அதுதான் வந்துட்டு ஓட்டுக்கே காசு கொடுக்காம மக்களையே வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு அவங்க வந்து குதிரை பேரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் வந்து இது ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷனாக தான் அவர் வந்து சொன்னார். ஓட்டு 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 வராம் பாரு. முக்கிய தலைவர் அவர் இல்லாம எப்படி வந்து உரை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ஒரு டொக்குன்னு ஒரு அடியை வந்து கொடுத்தாரு. ஸோ வந்துட்டு அவர் எங்க வந்து ஆளை காணோம், நிக்காம ஓடு 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 வர்றான் பாரு வேட்டக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற கிண்டல் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ வந்துட்டு எங்க கேஸ் போட்டதுல இருந்து ஆள் எங்க இருக்காரு தெரியல, ஓடி ஒளிஞ்சிட்டாரு, ஓடிக்கிட்டே தான் இருக்காரு போல, எங்கேயும் வேட்டக்காரனும் துரத்திக்கிட்டே தான் இருக்காரு. எப்ப வந்து பிடிச்சி எல்லாம் முடிக்க போறாருன்னு தெரியல. அந்த மாதிரிதான் இன்னொருத்தர் வந்து அப்படி ஃபாரின்ல போயிருந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் சார் கிடையாது, அவருக்கு எனக்கு அவர் மேல தனியா அன்பு இருக்கு, அவரை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து இவி வேலுன்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டு அங்கே ஃபாரின்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தோண்ட நிறைய பேர் வந்து மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உங்கள்கிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, இது வந்து எங்க அண்ணன் ஆச்சு, எங்க தம்பி ஆச்சு, எங்க புள்ள ஆச்சு இப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா வந்து லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வந்து இதை பத்தி வந்து அவங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு பணம் வராது, இந்த லஞ்சத்து மூலியமா அவங்களுக்கும் மேபி பணம் வரும். அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை யாருமே வந்து லஞ்சத்தை பத்தி பேச கூட மாட்டாங்க. லஞ்சமாப்பா இருக்குப்பா, அது நம்ம கையில இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஈஸியா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இந்த மாதிரி அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வி எல்லாம் அரசியல் சகஜம் சார், அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த அரசியல் தலைவரும் வந்து பேசினதே கிடையாது. லஞ்சம் கேட்கறாங்களா கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி, இது வந்து எங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தெளிவு மக்களுக்கு வந்து கொடுக்கறதே வந்து இந்த ஆட்சியில இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து சொல்லுவாங்களான்னு தெரியாது. இது ஒன்னே போதும் இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து நடத்திட்டு இருக்காரு. அடுத்து இன்னமும் வந்து திமுக தான் வந்து ஆட்சியில இருக்குன்னு நினைக்கிறாங்க, விஜய் வந்து இங்க போகக்கூடாது, கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து நல்லா படிச்சுட்டு வரணும்னு சொல்லி மண்டையிலே டொக்குன்னு அடிச்சு செம்மட்டியாலேயே அடிச்சு அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது பயங்கரமா இருக்குப்பா. பயங்கரமா மனுஷன் நக்கல் பிடிச்சி ஆளு அந்த மாதிரிதான் வந்து பண்ணி விட்டாரு. அந்த மாதிரி அடிச்சு அனுப்புனாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு மக்களே நீங்க வந்து அந்த ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். எலெக்ஷன் வர்றப்ப வந்து நல்லா வெளுத்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல அரசியல் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி கான்பிடண்டா இருங்க, எப்பவும் போல நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க உரையை வந்து முடிச்சுட்டாரு. நிறைய வந்து பொலிட்டிக்கல் வைஸும் நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு, நிறைய விஷயத்த வந்து தெளிவுபடுத்தி இருக்காரு. அதே மாதிரி கிண்டல் பண்றது அது வந்து அரசியல்ல பண்ணணும். ஒரு போட்டின்னு இருக்கிறப்போ வந்துட்டு அந்த மாதிரி வந்து அப்பப்போ பேசுறது, அவங்கள பத்தி வந்து கருத்து வர்றதுக்கு வந்து எதிர் பதில் வந்து கொடுக்கற விதமா தான் வந்து அது வந்து அவர் பாணியில அப்படி கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து பண்றாரு. பட் வந்து பொலிட்டிக்கல் வைஸ் நிறைய வந்து மக்களுக்கு வந்து இந்த விஷயமாவும் சொல்லியிருக்காரு. மூலமாவும் முதல்லாம் வந்து பொலிட்டிக்கலாவே பேச மாட்டாரு, ஸ்பீச்ல சும்மா கிண்டல் பண்ணி இப்படிங்கிற மாதிரி பண்ணி விட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததை தாண்டி இப்போ வந்து பொலிட்டிக்கல் வைஸ் நிறைய வந்து பண்றாரு, நிறைய வந்து பேசுறாரு அப்படிங்கிறதுலேயே வந்து அவரோட தெளிவு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு.